சரியா? கொள்ளளவியை மின் ஏற்றுதலும் மின் இறக்குதல் உங்களுக்கு தெரியணும். புத்தகத்தில் தமிழ் மீடிய புத்தகத்தில் பிழையாக இருக்குது. நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. கொள்ளளவியில் 2 முடிவிடங்கள் காணப்படும், எல்இடியிலையும் 2 முடிவிடங்கள் காணப்படும். ஒரு முடிவிடம் கொள்ளளவியில் பாருங்க, ஒரு முடிவிடம் நீளமான கம்பியாகவும் மற்ற முடிவிடம் நீளம் குறைவாகவும் காணப்படும். இது நீளம் கூடிய முடிவிடம் நேர் முடிவிடமாகவும் நீளம் குறைந்த முடிவிடம் மறை முடிவிடமாகவும் காணப்படும். அதே போல எல்இடிக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீளம் கூடிய முடிவிடம் என்றும் நீளம் குறைந்த முடிவிடம் என்றும் இருக்குது. இப்போ நீளம் கூடியது நேர் முடிவிடமாகவும் நீளம் குறைந்தது மறை முடிவிடமாகவும் இருக்கும். விளங்கிட்டோம்? அதே போல இங்கேயும் நேர்மறை முடிவிடம் இருக்குது, கொள்ளளவிலையும் நேர்மறை முடிவிடம் இருக்குது, மின்கலத்திலையும் நேர்மறை முடிவிடம் இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறை என்று போட்டிருக்கு. அப்போ இந்த பக்கம் இருக்கிறது மறை முடிவிடம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர் அடையாளம் போடப்பட்டிருக்கு. ஆகவே இது நேர் முடிவிடம், இது நேர் முடிவிடம். அப்போ கொள்ளளவிய மின்னேற்றம் செய்யும் போது சரியான முறையில் இணைச்சாத்தான் மின்னேற்றம் செய்யலாம். மாறி இணைச்சிங்கண்டா மின்னேற்றப்படாது. அப்போ எப்படி நான் கொள்ளளவிய மின்னேற்றம் செய்கிறது? கொள்ளளவிய மின்னேற்றம் செய்கிறது நேர் முடிவிடத்தை நேரோடனும், அதாவது கொள்ளளவிய மின்னேற்றம் செய்யணும் என்றால் கொள்ளளவிய மின்கலத்தோடு இணைக்க வேணும். விளங்கிட்டோம்? கொள்ளளவிய மின்கலத்தோடு எப்படி இணைக்கிறது? சரியான முடிவிடங்களோடு எப்படி இணைக்கிறது? நேர் முடிவிடம் மின்கலத்திர நேரோடையும் கொள்ளளவிர மறைமுடிவிடம் மின்கலத்திர மறையோடையும் இணைக்கும் போது இந்த கொள்ளளவி மின்னேற்றம் அடையும். இது தற்காலிகமாகத்தான் இந்த மின்னை சேமித்து வச்சிருக்கும். நிறைய மின்னை இந்த பேட்டரி போல மின்னை சேமித்து வச்சிருக்காது, தற்காலிகமாக மின்னை சேமித்து வச்சிருக்கும். உங்களுக்கு தெரியும், இதில் இது நேர்முடிவிடம், இது நேர்முடிவிடம். அப்போ இந்த கையை எங்கேயால வைக்கிறேன், இது நேர்முடிவிடம், இது மறைமுடிவிடம். அப்படி இருக்கட்டும். இங்கேயால பக்கம் இருக்கிறது நேர், இங்கேயால பக்கம் இருக்கிறது மறை. விளங்கிட்டோம்? ரைட். இப்போ இதில் கொள்ளளவிய பாருங்க பிள்ளைகள். இங்கேயால பக்கம் தான் நேர் இருக்கு, இங்கேயால மறை இருக்கு. இது நேர்முடிவிடம், இது மறைமுடிவிடம். நேர நேரோடனும் மறைய மறையோடையும் இணைக்க வேண்டும். இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த நேர நேருடனும் மறைய மறையுடனும் இணைக்கிறேன். இணைக்கும் போது என்ன நடக்கும்? இந்த கொள்ளளவி மின்னேற்றம் அடையும். இப்போ மின்னேற்றம் அடைகிறத கண்ணால் பார்க்க இயலாது. அப்போ மின்னேற்றம் அடைந்திருக்கு, இது இந்த கொள்ளளவி மின்னேற்றம் அடைந்திருக்கு. இது மின்னேற்றம் அடைந்த கொள்ளளவியை நான் என்ன செய்கிறேன், எல்இடியோட இணைக்க போகிறேன். எல்இடியோட இணைக்கும் போதும் சரியான முடிவிடங்களை இணைக்க வேணும் இல்லை. அப்போ எல்இடியும் நேர்மறை முடிவிடங்கள் என்று இருக்கு. இதில் நேர்முடிவிடம் நீளமாகவும் மறைமுடிவிடம் நீளம் குறைவாகவும் காணப்படும். இப்போ இங்கே இருக்கிற நேர்முடிவிடம் எல்இடியிட நேர்முடிவிடத்தோடு இணைக்கப்படணும். கொள்ளளவிட மறைமுடிவிடம் எல்இடியிட மறையோடு இணைக்கப்பட வேண்டும். இல்லைட்டா? மின்னேற்றம் போதும் நேருடனும் மறையுடனும் இணைக்க வேண்டும். கொள்ளளவியும் மின்கலமும் மின் இறக்கம் செய்யும் போதும் கொள்ளளவிட நேர் எல்இடியிட நேரோடையும் கொள்ளளவிட மறை எல்இடியிட மறையோடையும் இணைக்கப்பட வேண்டும். அப்படி இணைக்கப்படும் போது என்னத்தை அவதானிக்கிறீங்கன்னு பாருங்க. சரியா? என்னத்தை அவதானிக்கிறீங்கன்னு பாருங்க. இதுல பாருங்க, இங்க ரைட். இப்போ நேர் இங்கால பக்கம் இருக்குடா, இங்கால பக்கம் நேர் இருக்கு, இதுவும் நேர் இருக்கு. நான் என்ன செய்ய போறேன், இந்த நேரோட தொடுற மாதிரி கொண்டு வர போறேன். பாருங்க என்னத்தை அவதானிக்கிறீங்கன்னு இந்த எல்இடியில் பாருங்க. டச் ஆகும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரைட். என்ன நடக்குது? ஒளிருது. தொடர்ந்து ஒளிருதா? இப்பயும் ஒளிருதா? பாருங்க, தொடர்ந்து ஒளிருமான்னு கேட்டால் குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அது அணைஞ்சிரும். குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு என்ன செய்யும்? அது இப்ப பாருங்க, அது பிரகாசம் குறைந்து கொண்டு போய் இப்ப பிரகாசம் குறைஞ்சு கொண்டு போகுது. இப்ப கொஞ்சமா தான் ஒளிந்து கொண்டு இருக்குது.
தொடர்ந்து அப்படியே வச்சுருந்தேன்னு சொன்னால் என்ன செய்யும்? அதுக்கு பிறகு அது அணைஞ்சிடும். ஏன் அது அப்படி? இப்போ ஒளிரல பாருங்க. ஏன் கொஞ்சமாக ஒளிருது. ஏன் அப்படி? என்ன காரணம் என்றால் ஆரம்பத்தில் கவனிங்க ரைட், ஓகே. ஆரம்பத்தில் ஒளிர்ந்த பிரகாசம் மாதிரி இப்போ ஒளிரல, தொடர்ந்து வைக்கும் போது ஒளிரல. ஏனென்றால் இந்த கொள்ளளவில் மின்னேற்றம் சேமிக்கப்படுறது தற்காலிகமாக தான், அதுவும் கொஞ்சம் தான் சேமிக்கப்படும். மின்னிறக்கம் அடைஞ்ச உடனே என்ன செய்யும்? மின்னிறக்கம் அடைய இதில் இருக்கிற ஏற்றம் எல்லாம் குறைந்து கொண்டு போகக்குள்ள பிரகாசம் குறைந்து கொண்டு போகும். புத்தகத்தில், தமிழ் மீடிய புத்தகத்தில் இந்த முடிவிடங்களை பற்றி அவர்த்த ஒன்றும் சொல்லப்படலை. 2 முடிவிடமும் கம்பியும் சமனாக இருக்கிற மாதிரி காட்டப்படுது. அதில் மிஸ்டேக் கொண்டு இருக்குது. சரியா? தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்க. சில ஸ்கூலில் அந்த மாதிரித்தான் அதை படிப்பிக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இங்கே நேர்மறை முடிவிடம் இருக்கும். சரியான முடிவிடங்களோட இணைக்கோணும் மின்னேற்றம் செய்கிறதுக்கு, சரியான முடிவிடங்களோட இணைக்கோணும் மின்னிறக்கம் செய்கிறதுக்கு. இது மாறி இணைச்சிங்கன்னு சொன்னால், இப்போ நான் நேர மறையுடனும் மறைய நேருடனும் இணைச்சனண்டா மின்னேற்றப்படுமான்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல இதில் இருக்கிற ஏற்றத்தெல்லாம் இல்லாமல் செய்துட்டு ரைட். இப்போ இல்லை, இப்போ பாருங்க, இது இது நேர் இந்த மறையோட இணைக்கிறேன், இது நேர் இந்த மறையோட இணைக்கிறேன். இப்போ மின்னேற்றப்படுமா இல்லையான்னு முதல் பார்ப்போம். ரைட், இப்படி வச்சுட்டேன். இப்போ இதோட தொடுத்து பார்க்குறேன், ஒளிருதான்னு பார்ப்போம். ஒளிருதா? இல்லை. ரைட். இப்போ மாறி நான் இணைக்க போகிறேன். நேருடனும் மறையுடனும் இணைக்க போகிறேன். இப்போ மின்னேற்றம் செய்யப்படும். மின்னேற்றம் செய்த பிறகு இப்போ நான் என்ன செய்கிறேன்? எல்இடியோட இணைக்க போகிறேன். என்ன செய்யுது? ஒளிருது. விளங்குதா? இது விளங்குதா எல்லாருக்கும்? ரைட்.